நேற்று நம்ம ஃப்ளோருக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ஊருக்கு போனதுனால எக்ஸ்ட்ரா இருந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. வேஸ்ட் பண்ண வேணான்னு நம்மளும் அதானே பண்ணுவோம். ஸோ வீட்லேயும் நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்ததுனால சின்ன வெங்காயம், சாம்பார் ஸ்பெஷல் மசாலா எல்லாம் போட்டு கதம்ப சாம்பார் மாதிரி வச்சுருந்தேன். கூடவே ஒரு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வறுவல் தான். நல்லா ஃபோக் வச்சு ப்ரிக் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கும். உப்பு, மிளகாய் பொடி, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, சாட் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டி ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ண வச்சுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் ரவையில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவோ கார்ன் மாவோ ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு உப்பு, மிளகாய் பொடி, சீரகப்பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ் நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து ரவையில் பரட்டி நம்ம தவாவில் ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்தோன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பர் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும்.